1872 செப்டம்பர் 5ஆம் நாள் தமிழ்நாட்டில் தூத்துக்குடி மாவட்டத்தில் ஒட்டப்பிடாரம் என்ற ஊரில் உலகநாத பிள்ளை பரமாயி அம்மாள் தம்பதியருக்கு மூத்த மகனாக பிறக்கிறார் வஉசி. 6 வயசுல வீரப்பெருமாள் அண்ணாவி என்ற தமிழ் ஆசிரியர்கிட்ட தமிழை கற்றுக்கிறார் வஉசி. அவரது பாட்டியார் அவருக்கு சிவபுராண கதைகளை சொல்றாங்க. அவரோட பாட்டனார்கிட்ட இருந்து ராமாயண கதைகளையும் பாட்டனாரோட சேர்ந்து போய் அள்ளி கொளுத்து சுப்பிரமணிய பிள்ளை அப்படின்றவர்கிட்ட மகாபாரத கதைகளையும் கேட்டு அறிகிறார் வஉசி. அரசாங்க அலுவலரான திரு கிருஷ்ணன் வஉசிக்கு ஆங்கிலம் சொல்லிக் கொடுக்கிறார். வஉசிக்கு 14 வயசு இருக்கும்போது அவரோட சொந்த ஊரான ஓட்டப்பிடாரத்திலிருந்து தூத்துக்குடிக்கு கல்வி கற்பதற்காக வரார். அவர் புனித சேவியர் பள்ளியிலும் கால்டுவெல் பள்ளியிலும் கல்வி கற்கிறார். திருநெல்வேலியில் இருக்கிற இந்து கல்லூரியிலும் சேர்த்து கல்வி கற்கிறார். வஉசி சில காலம் தாலுகா அலுவலகத்தில் பணிபுரிகிறார். பின்னர் அவரது தந்தை அவரை சட்டக்கல்வி பெற திருச்சிக்கு அனுப்பி வைக்கிறார். திரு கணபதி ஐயர், திரு ஹரிஹரன் ஆகியோர் அவருக்கு சட்டம் கற்பிக்கிறாங்க. அவர் சட்ட தேர்வை 1894ஆம் ஆண்டு எழுதி தேர்ச்சியும் பெறார். 1895 ஒட்டப்பிடாரத்தில் வழக்கறிஞர் தொழிலில் துவங்குகிறார் வஉசி. வஉசி உரிமையியல் மற்றும் குற்றவியல் என 2 வகை வழக்குகளை கையாண்டாலும் குற்றவியல் வழக்குகளில் சிறப்பு தேர்ச்சி பெற்றிருந்தார். அவர் வசதியற்றவர்களுக்காக இலவசமாக வாதாடியிருக்கார். வழக்குகளுக்காக இடைத்தரகர்களுக்கு பணம் கொடுப்பதை ஆதரிக்கவில்லை வஉசி. பெரும்பாலான வழக்குகளில் வெற்றியும் பெற்றார். சில வழக்குகளில் 2 கட்சியினரும் சமாதானமாக போகும்படி செஞ்சிருக்காரு. அவருடைய தகுதி, திறமை, நேர்மை இவற்றிற்காக நீதிபதிகளின் மதிப்பிற்குரியவராக இருந்திருக்கார் வஉசி. வஉசியோட திருமணம் மீனாட்சி அம்மாளுடன் 8 செப்டம்பர் 1901 அன்று தூத்துக்குடியில் நடந்திருக்கு. ஆங்கிலேயர்கள் இந்தியாவுக்கு வணிகம் செய்யவே வந்தாங்க. ஆனால் இந்திய ஆட்சியை கைப்பற்றி இந்திய நாட்டோட செல்வங்களை அவங்க கொள்ளையடிச்சிட்டு இருந்தாங்க. வஉசியை இது கடுமையாக பாதிச்சது. அவர் தன்னோட எதிர்ப்பை ஆங்கிலேயர்களின் வணிகத்தை எதிர்ப்பது மூலமாக தெரிவித்தார். பிரிட்டிஷ் இந்திய ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனி இந்தியா இலங்கை இடையே கப்பல்களை இயக்கி கொண்டிருந்துச்சு. அது ஆங்கிலேயர்களோட வணிகத்துக்கே முக்கியத்துவம் கொடுத்துச்சு. அதனால வஉசி இந்தியர்களுக்காக ஒரு கப்பல் நிறுவனம் துவங்க தீர்மானிக்கிறார். வஉசி 1906ஆம் ஆண்டு அக்டோபர் 16ஆம் நாள் சுதேசி நாவாய் சங்கம் அப்படின்ற கப்பல் நிறுவனத்தை பதிவு செய்கிறாரு. அதோட தலைவரா மதுரை தமிழ்ச்சங்க தலைவர் வள்ளல் பாண்டித்துரை தேவரையும் மற்றும் சட்ட ஆலோசகர் சேலம் சி விஜயராகவாச்சாரியார் அப்படின்றவரை நியமிக்கிறார். அந்த கப்பல் நிறுவனத்தோட மூலதனம் ரூபாய் 1 லட்சம், ரூபாய் 25 மதிப்புள்ள 40,000 பங்குகளை வச்சிருந்தது. ஆசிரியர்கள் அனைவரும் இதுல பங்குதாரர்கள் ஆகலாம். 4 வக்கீல்களும் 13 வங்கியரும் இருந்திருக்காங்க. கப்பல் நிறுவனத்தை பதிவு செய்தவுடன் புதிய பங்குதாரர்களை சேர்க்கும் முயற்சியில வஉசி இறங்கியிருக்காரு. ஜனாப் ஹாஜி முகமது பக்கீர் சேட்டு 8000 பங்குகளாக ரூபாய் 2 லட்சம் கொடுத்திருக்காரு. ஆனால் நிறுவனத்திற்கு சொந்தமாக கப்பல் இல்லை. ஷாலோன் ஸ்டீமர்ஸ் கம்பெனியிடமிருந்து கப்பல்களை வாடகைக்கு எடுக்க வேண்டியதாக இருந்துச்சு. பிரிட்டிஷ் இந்திய ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனி இந்த புதிய போட்டியை விரும்பாததால அது ஷாலோன் ஸ்டீமர்ஸ் கம்பெனியை அச்சுறுத்தியிருக்கு. இதனால் இது கப்பலை வாடகைக்கு கொடுக்கும் ஒப்பந்தத்தை ரத்து செய்திருக்கு. இந்திய கப்பல் நிறுவனத்திற்கென்று சொந்தமாக கப்பல் இல்லாததால இந்திய வணிகர்கள் திகைச்சு போனாங்க. ஆனால் வஉசி அதுக்கெல்லாம் பயப்படலை. உடனடியாக கொழும்பு போய் ஒரு கப்பல் வாடகைக்கு எடுத்து கப்பல் போக்குவரத்து தொடர்ந்து நடக்கும்படி செஞ்சிருக்காரு. ஆனால் சொந்த கப்பல் இல்லாம கப்பல் நிறுவனத்தை தொடர்ந்து நடத்த முடியாது அப்படின்றத வஉசி தெரிஞ்சுக்கிட்டாரு. அதனால சொந்த கப்பல்களை வாங்க முடிவு செய்தார் வஉசி. தூத்துக்குடி வணிகர்கள் உதவி செஞ்சிருக்காங்க, ஆனா அது போதுமானதாக இல்லை. அதனால புதிய பங்குதாரர்களை சேர்க்க மும்பை, கொல்கத்தா ஆகிய இடங்களுக்கு போறார் வஉசி. அங்க இருக்கிற வணிகர்கள் அவரோட பேச்சாற்றலால் கவரப்பட்டு கப்பல் நிறுவனத்தோட பங்குதாரர்களாக ஆகிறாங்க. வஉசி வட இந்தியாவுக்கு கிளம்பும் போது திரும்பினால் கப்பலுடன் திரும்புவேன், இல்லையெனில் கடலில் விழுந்து மாண்டு போவேன் அப்படின்னு சபதம் போட்டு போறாரு. அந்த சபதத்தை நிறைவேற்றுறதுக்கு ஏற்ற மாதிரி SS காலியோ அப்படின்ற கப்பலோட திரும்புறாரு. இந்திய மக்கள் அனைவரும் ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சிருக்காங்க. கப்பல் 42 முதல் வகுப்பு இருக்கைகளையும் 24 2ஆம் வகுப்பு இருக்கைகளையும் மற்றும் 1300 சாதாரண இருக்கைகளையும் கொண்டிருந்துச்சு. மேலும் 4000 சாக்கு மூட்டைகளை ஏற்றி செல்ற அளவுக்கு அதுல கொள்ளளவு இருந்திருக்கு. திரு S வேதமூர்த்தி பிரான்ஸ் தேசம் போய் SS லாவோ அப்படின்ற கப்பலை வாங்கிட்டு வர்றாரு. நீராவி இயந்திரம் பொருத்தப்பட்ட 2 படகுகளும் வாங்குறாரு. சுதேசி கப்பல் நிறுவனத்தின் வளர்ச்சி ஆங்கிலேயர்களை எரிச்சலூட்டி கொண்டிருந்துச்சு. 100 பாலை வேலை நிறுத்தத்தோட வெற்றி அவர்களை பயமுறுத்துச்சு. இந்தியாவில் நிலைச்சிருக்க வேண்டும்னா வஉசியை கைது செய்யறது அவசியம் அப்படின்னு அவங்க உணர்ந்தாங்க.
அதற்கான சந்தர்ப்பத்திற்காக அவங்க காத்திருந்தாங்க. வஉசி சுதேசி கப்பல் நிறுவனத்தை ஆரம்பிச்சது பணத்துக்காகவோ புகழுக்காகவோ இல்லை. ஆனால் பங்குதாரர்கள் பலர் பணம் ஈட்டவே விரும்பினாங்க. அவங்க வஉசி சுதந்திர போராட்ட நடவடிக்கையில் ஈடுபடுவதை விரும்பல. ஆனால் வஉசி அவர்களோட கருத்தை ஏற்க மறுத்துட்டார். வங்கத்தின் சுதந்திர போராட்ட தலைவரான பின் சந்திரபால் 1908 மார்ச் 9 விடுதலையாக இருந்தார். வஉசி அதை ஒரு விழாவாக கொண்டாட நினைக்கிறாரு. அந்த விழா நடந்தா வஉசி மக்கள் கிட்ட பேசுவார். அதை ஆங்கில அரசு விரும்பல. அதனால வஉசியை கைது செய்ய முடிவு செய்யறாங்க. ஆனா அவரை தூத்துக்குடியில கைது செஞ்சா மக்களிடையே கொந்தளிப்பு ஏற்படும். அதனால வஉசியை திருநெல்வேலி வந்து தன்னை சந்திக்கும்படி மாவட்ட ஆட்சியர் ஒரு ஆணை அனுப்புறாரு. வஉசி அந்த ஆணையை ஏற்று திருநெல்வேலி செல்ல தயாராகிறார். அவர் கைது செய்யப்படுவார் என்று எல்லாருக்குமே தெரியுது. அதனால எல்லாரும் அவரை போக வேணாம் அப்படின்னு தடுக்கிறாங்க. ஆனா வஉசி எல்லாரையும் சமாதானப்படுத்திட்டு திருநெல்வேலிக்கு அவரோட ஆப்த நண்பர் சுப்பிரமணிய சிவாவுடன் போறார். வஉசியும் சிவாவும் மக்களிடையே சுதந்திர போராட்ட உணர்ச்சியை தூண்டுறாங்க. ஆங்கில அரசு அவர்களது நடவடிக்கைகளை நிறுத்த நினைச்சு இருவரும் மாவட்ட ஆட்சியரை சந்திக்க போன போது இருவரையும் திருநெல்வேலியை விட்டு வெளியேறிட வேண்டும் என்றும் பொதுக்கூட்டங்களில் நீங்க பேசக்கூடாது அப்படின்றும் சொல்றாங்க. வஉசி அவரோட நிபந்தனைகளை ஏற்க மறுத்துடுறாரு. அதனால வஉசியும் சிவாவும் 1908 மார்ச் 12 கைது செய்யப்படுறாங்க. சிறையில வஉசி கடுமையான வேலைகளை செஞ்சாரு. சணல் நூற்றாரு. அப்போது அவரோட உள்ளங்கையிலிருந்து ரத்தம் கசிஞ்சது. கல் உடைச்சாரு. மாடுகள் இழுக்கும் செக்கினை இழுத்தாரு. அந்த புகழ்பெற்ற வழக்கறிஞர் ஒரு மாடு போல உழைச்சாரு. அவரோட எடை ரொம்ப குறைஞ்சு போச்சு. மருத்துவர் சிறை அதிகாரியை எச்சரிக்கிறார். உடனே அரிசி உணவு அவருக்கு வழங்கப்பட்டது. அதுக்கப்புறம் சென்னை உயர்நீதிமன்றம் அவர் தன்னோட சொந்த உணவை சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லுது. வஉசி சிறையில் இருந்த போது சுதேசி கப்பல் நிறுவனம் மூழ்கி போனது. அவர் இல்லாம மற்றவங்களால நிறுவனத்தை நடத்த முடியல. அவங்க கப்பலை வித்துட்டாங்க. அதுவும் SS காலியோ அப்படின்ற கப்பலை ஆங்கில கப்பல் நிறுவனத்திற்கே வித்துட்டாங்க. அது வஉசியை மிகவும் பாதிச்சது. 1912 டிசம்பர் 24 வஉசி விடுதலை அடைகிறாரு. அப்பொழுது அரசியல் சூழ்நிலை முற்றிலும் மாறி இருந்துச்சு. சத்தியாகிரகம், ஒத்துழையாமை இயக்கம் போன்றவற்றை அவரால் ஏற்றுக்கொள்ளவே முடியல. அவரது கொள்கையை தொடர்ந்தா அது சுதந்திர போராட்டத்திற்கு இடையூறாகிடும். ஒரு தனி கட்சி ஆரம்பிக்கும் அளவுக்கு செல்வாக்கும் புகழும் அவருக்கு இருந்த போதும் அவர் அப்படி செய்யல. அதன் மூலம் அவரது நாட்டுப்பற்றியும் மேன்மையான குணத்தையும் நம்ம அறிஞ்சு கொள்ளலாம். அவ்வப்போது விடுதலை போராட்டங்கள், கூட்டங்கள் அப்படின்னு கலந்து கொண்ட வஉசி முழுக்க தனது எழுத்து பணிகளில் கவனம் செலுத்தினார். பாரதியோட பாடல்களில் பெரும் ஈடுபாடுகளை கொண்டிருந்த வஉசி 1936 நவம்பர் 18 உயிர் பிரிஞ்சார். சுதந்திரத்திற்காக போராடியவர்கள் ஆங்கிலேயரை ஆயுதம் கொண்டு அடித்து விரட்ட வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க. காந்தியின் வருகைக்கு பின் அகிம்சை முறையில போராட்டம் நடத்தப்பட்டது. ஆனா பொருளாதார ரீதியாக ஆங்கிலேயரை எதிர்த்து போரிட வேண்டும் அப்படின்னு உறக்க சொன்னவர் வஉசி மட்டும்தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. மேலும் இதே மாதிரி நிறைய வீடியோ நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது வீடியோ வேணும்ன்ற சஜஷன் இருந்ததுன்னா அதை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.